Good morning students. Batch costing the exercise sum number 2 பார்க்கலாம். The components item involves material cost ₹6 per unit and 10 minutes to produce. The operator is paid ₹72 per hour and machine hour rate is ₹150. The setting up of a machine to produce the components take 2 hours 20 minutes. Produce cost sheet showing production and setting up of cost for the batch 10 units and 100 units. இந்த sum ரொம்ப சிம்பிளான sum. நம்ம illustration sum number 5 பார்த்தோம் இல்லைங்களா? illustration sum number 3ல பார்த்தோம் இல்லையா batch costing அந்த சேம் ஃபார்மேட். என்னன்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னன்னா 100 units production காஸ்ட்டும் 200 units setting up of காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே சேம் ஃபார்மேட் சேம் மெத்தட். இந்த sum போடலாம் வாங்க. ஸோ கொஸ்டின் அந்த பேராகிராஃப் கொஸ்டினை நான் ஷார்ட்டாக எழுதிக்கிட்டேன் எனக்கு புரியுற மாதிரி. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் 6 per unit கொடுத்துருக்காங்க. லேபர் காஸ்ட் எவ்வளவு 10 மினிட்ஸ்க்கு, லேபர் பர் யூனிட் எவ்வளவு 10 மினிட்ஸ், லேபர் ரேட்டு ₹72 per hour. ஓகேங்களா? அடுத்தது மெஷின் ரேட் ₹150 per hour. செட்டிங் அப் டைம் எவ்வளவு 2 hours 20 minutes. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஹெட்டிங் போட்டுக்கலாம் பேட்ச் காஸ்ட் ஷீட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரொடக்ஷன் காஸ்ட் 2 வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கண்ணு. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எடுத்தோடனே நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல இங்க அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் ₹6 நம்ம மெட்டீரியல் காஸ்ட் டைரக்டா கொடுத்ததுனால மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஹெட்டிங் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் லேபர் மெஷின். ஓகே, மெஷின் பவர் ஹெட். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு ₹6 கொஸ்டின் இருக்கிறது டைரக்டா எழுதிட்டோம். செகண்ட் லேபர்னா ஆப்ரேட்டர் வேஜஸ். ஆப்ரேட்டிங் வேஜஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எத்தனை மினிட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் லேபர் ஹவர் யூனிட் எவ்வளவு 10 மினிட்ஸ். ஒரு யூனிட்டுக்கு 10 மினிட்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ எத்தனை ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேபர் ஹவர் ரேட் ₹72. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 10 மினிட்ஸ் எடுக்கிறாங்க ஆப்ரேட்டிங் வேஜஸ். அப்போ 1 ஹவருக்கு ₹72னா 10 மினிட்ஸ்க்கு என்னன்னு கால்குலேட் பண்ணணும் நம்ம. இப்போ நல்லா கவனிங்க, லேபர் ரேட்டு பர் ஹவருக்கு தான் ₹72. ஆனா மெஷின் எவ்வளவு ரன் ஆயிருக்கு, 10 மினிட்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு ரூபான்றது கண்டுபிடிக்கணும். பாருங்க, வேஜஸ் எவ்வளவு 10 மினிட்ஸ், 1 ஹவருக்கு ₹72னா 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோன்றது கால்குலேட் பண்ணணும். அப்போ நமக்கு மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 1 ஹவர்னா இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 1 ஹவருக்கு எவ்வளவு 60 மினிட்ஸ். அப்போ 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 0 கேன்சல் ஆயிடுது. 1/6. ஓகே, 1/6 இன்ட்டு ₹72. ஸோ 1 இன்ட்டு 72, 72 டிவைடட் பை 6 பண்ணோம்னா நமக்கு 1 ஹவருக்கு ₹12. ஓகேங்களா? ஸோ 1 ஹவருக்கு எவ்வளவு லேபர் ₹12. ஓகே, நெக்ஸ்ட் மெஷின் ஓவர் ஹெட் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ மெஷின் ஓவர் ஹெட்னு இருக்கும்போது மெஷின் ஹவர் ரேட் பார்க்குறோம். மெஷின் ஹவர் ரேட் எவ்வளவு ₹150 per hour. ஸோ 1 மணி நேரத்துக்கு ₹150னா இங்கே எவ்வளோ மினிட்ஸ் இருக்கு, 10 மினிட்ஸுக்கு எவ்வளவுன்றது கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ மெஷின் ஓவர் ஹெட் கால்குலேஷன் பாருங்க. மெஷின் ஓவர் ஹெட் எவ்வளவு 10 மினிட்ஸ்க்கு, 1 ஹவருக்கு எவ்வளவு ₹150. நமக்கு இப்போ 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ரூபான்றத பார்க்கணும். ஓகே, அப்போ 10 மினிட்ஸ்னா 1 மணி நேரத்துல எவ்வளோ இருக்கு 60 மினிட்ஸ் இருக்கு. அப்போ 10/60 போட்டுக்கிறோம். 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/6 இன்ட்டு ₹150 per hour. இப்போ என்ன பண்றோம், 150 டிவைடட் பை 6 கேன்சல் பண்ணோம்னா 1 ஹவருக்கு ₹72 மெஷினரி ஆயிருக்கு. ஓகே, கவனிங்க, 150 டிவைடட் பை 6 கேன்சல் பண்ணோம்னா ₹25 ஆகுது. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல மெஷின் ஓவர் ஹெட் எவ்வளோ கிடைச்சிது நமக்கு ₹25. இப்போ மெட்டீரியல் லேபர் மெஷினரி கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணா ₹43 ஆகுது ப்ரொடக்ஷன் காஸ்ட். இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ₹43 கண்டுபிடிச்சிட்டோமா மெஷின் லேபர் மெட்டீரியலுக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 10 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல. அப்போ மெட்டீரியல் எவ்வளவு ₹6 இன்ட்டு 10 யூனிட்ஸ் எவ்வளவு 60, லேபர் எவ்வளவு ₹12 இன்ட்டு 10 எவ்வளவு 120. அதே போல மெஷின் எவ்வளவு
மெஷின் ஓவர் ஹெட் 25 rupees கிடைச்சிருக்கு. அப்போ 10 யூனிட்ஸ்க்கு எவ்வளோனா 10 into 25 எவ்வளவு 250. இப்போ எல்லாமே ஆட் பண்ணால் 430 rupees. ஓகே, இதே மாதிரி 100 யூனிட்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல 100 யூனிட்ஸ்க்கு மெட்டீரியல் எவ்வளவு 6 rupees கால்குலேட் பண்ணோம். அப்போ 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 600. லேபர் எவ்வளவு, அதே மாதிரி 100 into 12 லேபர் ஹவர். 100 யூனிட்ஸ்க்கு ஒரு யூனிட்க்கு 12 ரூபாய்னா 100 யூனிட்ஸுக்கு 1200 ரூபா. மெஷினரி அதே மாதிரி மெஷின் எவ்வளவு, ஒரு யூனிட்டுக்கு 25 rupeesனாக்க 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2500. இப்போ இது 100 யூனிட்ஸுக்கு இந்த மெஷின் லேபர் மெட்டீரியல் லேபர் மெஷின் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 4300 வந்துருச்சு. கவனிங்க, இண்டிவிஜுவலாகவும் கண்டுபிடிச்சிட்டோம். 10 யூனிட்ஸுக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், 430 வந்துருச்சு. 100 யூனிட்ஸுக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் 4300 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம், செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட்ல நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த கால்குலேஷன் செகண்ட் ஒன்னு செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட். இதுலேயும் ஆப்ரேட்டிங் வேஜஸ் அண்ட் மெஷின், அதாவது லேபர் அண்ட் மெஷின். இப்போ ஆப்ரேட்டர் வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 2 hours 20 minutes. எப்படின்னா செட்டிங் அப் ஆஃப் டைம் அவங்களே கொஸ்டின்ல 2 hours 20 minutes கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம 2 hours 20 minutes. அப்போ 1 hourக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 72. இங்கே என்ன எடுத்தோமோ அதே தான். ஆப்ரேட்டிங் வேஜஸ்ல எவ்வளோ ஹவர் எடுத்திருக்கோம், ப்ரொடக்ஷன்ல 72 hours எடுத்தோமா, அதே மாதிரி செட்டிங் அப் ஆஃப்லையும் ஆப்ரேட்டிங் வேஜஸ்ல 72 rupees பர் ஹவர் எடுத்துக்கணும். அவங்க செட்டிங் அப் ஆஃப் டைமிங் மட்டும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கொஸ்டின்ல செட்டிங் அப் ஆஃப் டைம் மட்டும் அவங்க டைரக்டா கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்றோம், 2 hours 20 minutes இன்ட்டு 72 rupeesக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 2 hours 20 minutes கன்வெர்ட் பண்றோம். 72 rupees நமக்கு அப்படியே கூடயே தான் வரப்போகுது. ஓகேங்களா, 2 hours 20 minutesனா 2 hours அப்படியே வந்துட்டே இருக்க போகுது. 20 minutes தான் இப்போ கன்வெர்ட் பண்ண போறோம். 20 minutesனா எவ்வளோக்கு 60 minutesல 20 minutes. ஓகேங்களா, அப்போ 60 minutesல 20 minutesனா 0 கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் 2/6 இருக்கு. 2/6 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/3 கிடைக்குது. அப்போ 2 hours 1/3, 2 into 1/3 கிடைக்குதுங்களா. 72 hours rupees அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ 2 3s are 6 plus 1 is 7. 7/3 into 72. இப்போ 7 into 72 divided by 3 மல்டிப்ளை பண்ணி கேன்சல் டிவைட் பண்ணோம்னா 3ஆல 168 rupees கிடைக்குது. ஸோ லேபர் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு 168. செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட்ல லேபர் ஹவர் 168 rupees கிடைச்சிச்சு. ஸோ செட்டிங் அப்ல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லேபர் ஹவர் 168 rupees என்ட்ரு பண்ணிட்டோமா. இப்போ மெஷின் ஓவர் ஹெட் சேம் 2 hours 20 minutes வரும். அதே போல மெஷின் ஓவர் ஹெட்க்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல என்ன எடுத்திருக்கோம், நம்ம 150 hours எடுத்திருக்கோமா. அதே மாதிரி செட்டிங் அப்லையும் 150 rupees பர் ஹவர். மொத்தம் எவ்வளோ ஹவர் இருக்கு, 2 hours 20 minutesக்கு பர் ஹவருக்கு 150 rupeesனா 2 hours 20 minutesக்கு எவ்வளோன்றதை பார்க்க போறோம். ஸோ சேம் கால்குலேஷன் தான். 2 hours 20 minutes 2 hours கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். 150 rupeesம் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். 20 minutes மட்டும்தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். 20 minutesனா 1 hourல 20 minutes, 1 hourனா 60 minutes. அப்போ 20 minutes by 60 minutes தான் 0 கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் 2/6 இருக்கு. 1 2 is 2, 3 2s are 6, 1/3 கிடைச்சிருச்சு. 2 3s are 6 plus 1 7/3 into 150. அப்போ 7 into 150 divided by 3 மல்டிப்ளை பண்ணோம், கேன்சல் பண்ணோம், டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு 350 rupees. ஸோ மெஷின் ஓவர் ஹெட் எவ்வளோ கிடைச்சிருக்கு உங்களுக்கு செட்டிங் அப் ஆஃப் டைம்ல 350 rupees கிடைச்சிருச்சு. ஸோ மெஷின் ஓவர் ஹெட் எவ்வளோ கிடைச்சிருக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 150 ரூபானாக்கா 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு எவ்வளவு 350 ரூபா கிடைச்சிருச்சு. இப்போ என்ன செய்யறோம், ஆப்ரேட்டிங் அதாவது லேபர் அண்ட் மெஷின் ஓவர் ஹெட்டை ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ வருது 518 rupees கிடைச்சிருச்சுங்களா. இப்போ டோட்டல் காஸ்ட் ஏறி இருக்கு. ப்ரொடக்ஷன் காஸ்டோடைய டோட்டல், செட்டிங் அப் ஆஃப் காஸ்டோடைய டோட்டல். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு நமக்கு என்ன டோட்டல் வந்திருக்கு, இங்க பாருங்க, ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல 430 rupees கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல நமக்கு என்ன கிடைச்சது, மெட்டீரியல் லேபர் மெஷின் ஓவர் ஹெட்ல எவ்வளோ கிடைச்சது 43 கிடைச்சது. அப்போ 10 யூனிட்ஸுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 430 கிடைச்சதுங்களா. இப்போ இந்த 430 ப்ரொடக்ஷன் காஸ்ட் 430யும் செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் எவ்வளோ கிடைச்சது நமக்கு 518 கிடைச்சது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ கிடைக்குது நமக்கு 948 rupees கிடைச்சதுங்களா. இப்போ 948 rupees ப்ரொடக்ஷன் அண்ட் செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் கிடைச்சதுன்னா காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோன்னு பார்க்கணும். காஸ்ட் பர் யூனிட்னா டிவைடட் பை 10 போட்டோம்னா நமக்கு 94.80 rupees கிடைச்சதுங்களா. இது காஸ்ட் பர் யூனிட். இப்போ
நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல 10 யூனிட்ஸ் வச்சு கன்வெர்ட் பண்ணோம், அடுத்தது 100 யூனிட்ஸ் வச்சு கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா. இப்போ காஸ்ட் பர் யூனிட்ல காஸ்ட் பர் யூனிட்னு கேட்கும்போது ப்ரொடக்ஷன் காஸ்ட் செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் ஆட் பண்ணி அதை வர டோட்டலோட 10ஆல டிவைட் பண்ணி ஒரு வேல்யூவும் 100ஆல டிவைட் பண்ணி அடுத்த வேல்யூவும் கொடுக்கறது தான் ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ காஸ்ட் பர் யூனிட் 10ஆல டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுத்துட்டோமா. இப்போ டோட்டல் காஸ்ட்ல இன்னொரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல 10ஆல மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர் 430ஐயும் செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது 518ம் நம்ம ஆட் பண்ணி நமக்கு ஆன்சர் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது அடுத்த ஸ்டெப்பு டோட்டல் காஸ்ட்ல ப்ரொடக்ஷன் காஸ்ட் 100 யூனிட்டுக்குன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா. அந்த வேல்யூ கூட செட்டிங் அப் ஆஃப் காஸ்ட் 518 வந்ததுல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 4818 கிடைக்குது. இப்போ இந்த 4818க்கு நம்ம என்ன பண்ண போறோம் காஸ்ட் பர் யூனிட். அப்போ அந்த 100க்கு எடுத்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்லயே 100ஆல டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு கிடைக்குது 48 rupees 18 paise கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.